நீங்க திராவிட அரசியல் பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, சமூக வலைதளங்களில் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பேர் தெரிஞ்சிருக்கும். டான் அசோக் பேர். இவர் வந்து திராவிட பேச்சாளர். இன்னும் தெளிவா சொல்லணும்னா கலைஞர் திமுக ஆதரவாளர். எப்பெல்லாம் தேவைப்படுது அப்பெல்லாம் வந்து பெரியாரை தொட்டு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அவர் தப்பும் கிடையாது, அவர் பிடிச்ச தலைவரை அவர் புகழ்ந்து பேசுறாரு. அதே போல பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புல தமிழ் தேசிய தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் தமிழ் தேசியவாதிகள் வந்து விமர்சிப்பார், கிண்டல் பண்ணுவார். அது தவறு கிடையாது. அரசியல் என்பது இப்படிதான், மாத்தி மாத்தி பேசிக்கிறது தான். ஆனா நாளடைவுல போக போக பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுகள் வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் சகட்டு மேனிக்கு பேசுவது, ஈழ விடுதலையை பற்றி இளனவா பேசுவது, ஆயுத புரட்சியை மலிவா நினைப்பது, மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து மலிவா பேசுவது போன்ற பேச்சுகள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த பிரபாகரன் படம் எதுன்றது இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கே தெரியும். என்னன்னா நேற்று அவருடைய காணொலி ஒன்று பார்த்தேன். அது வந்து டான் அசோக் அவருடைய புத்தகம் வெளியிட்டு விழா போல இருக்கு. அதில் வந்து அவர் பேசுறாரு, சொல்றாரு திராவிட இளைஞர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வம் பயன்படுத்துறாரு. அதாவது அவரை பொறுத்தவரை திமுக இளைஞர்கள் அவர் தான் வந்து ஆதரவாக நல்லா ஆக்கப்பூர்வம் பயன்படுத்துறாங்க. மற்றவங்களாம் வந்து கெட்டு நாசமா போறதுக்கு தான் இந்த சமூக வலைதளத்துக்கு வராங்க. தயவு செஞ்சு நீங்களும் எங்கள் பக்கம் வாங்க, வந்து திருந்துறதுக்கு வழியே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர்கிட்ட நான் இப்படிதான் கேட்கணும், நாங்கள் எதுக்கு டான் அசோக் அங்கே வரணும்? நீங்கள் கோபாலபுரத்தில் குறுக்காவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் அங்கே வந்து என்ன உதயநிதி ஸ்டாலினோட மகனுக்கு கால் கழுவுற வழியா பார்க்க முடியும்? எங்களுக்கென்று ஒரு அரசியல் இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கை மீது நம்பிக்கையும் இருக்கு, நல்ல பிரதிநிதிகளும் இருக்காங்க, எங்களுக்கென்று ஒரு பாதை இருக்கு. அதன்படி நாங்கள் போயிட்டு இருக்கோம். அந்த இழிவான ஒரு நிலை வேண்டாம் என்று தான் நாங்கள் இந்த பக்கம் அப்படியே ஒட்டுமொத்தமாக எதிர்த்தரப்பில் நிற்கிறோம். மறுபடியும் எங்களை எங்கள் கூப்பிட்டா நாங்கள் எப்படி வருவோம்? உங்களுடைய அழைப்புக்கு நன்றின்னு மட்டும்தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். கண்டிப்பாக நாங்கள் வர விரும்பலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடந்த அந்த கருப்பர் மாநாட்டை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா கருப்பரை டிஷர்ட் போட்டிருக்காங்க, பிரபாகரன் படத்தை வைத்திருக்காங்க. வந்து அண்ணா படமும் கலைஞர் படமும் இருக்கணும், இதெல்லாம் வந்து நீங்க திராவிட தலைவர்கள் வந்து இதெல்லாம் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே தான் நாங்கள் கேட்கிறோம், நீங்க எதுக்கு பிரபாகரன் படத்தை பயன்படுத்துகிறீர்கள்? கலைஞர் படத்தையும் பிரபாகரன் படத்தையும் எதுக்கு சமமாக வைக்கிறீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்கிறோம். பிரபாகரன் அவர்கள் தமிழ் விடுதலைக்காகவும் தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் தன் குடும்பத்தையும் தன் உயிரையும் தியாகம் செய்த ஒரு மாமனிதர். அவர் பக்கத்துல தான் குடும்பத்தை காப்பாற்றணும், தான் சொத்தை காப்பாற்றணும், ஊழல் வழக்குல இருந்து தான் மகளை காப்பாற்றணும், அதிக அரசியல் அதிகாரத்தை காப்பாற்றணும் என்பதற்காக ஈழ மக்கள் சாவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களுடைய படத்தை வச்சா அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அது எவ்வளவு பெரிய இழுக்கு பிரபாகரன் அவர்களுக்கு. எனவே தயவு செய்து அந்த படத்தை பயன்படுத்தாதீர்கள். நாங்கள் அந்த படத்தை வைத்துக் கொண்டிருப்பதான் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்துவோம். அதுக்காக தான் அந்த வீடியோல அந்த படத்தை வச்சிருக்கேன். அதுக்கடுத்த பத்தியா பாத்தீங்கன்னா திருமுருகன் காந்தி அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமா வந்து ஒருத்தர் சொல்றாரு, என்னன்னா வாக்கு செலுத்தாதீங்கன்னு நீங்க சொல்றீங்களே, ஆயுத அரசியலை விட வாக்கு அரசியல் என்ன அவங்களை கேவலமா போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதே தான் நான் கேட்கிறேன், வாக்கு அரசியலை விட ஆயுத அரசியல் என்ன கேவலமா போச்சு? நீங்க சொல்லக்கூடிய அந்த வாக்கு அரசியல், அதாவது உங்களுக்கு அண்ணா கற்றுக் கொடுத்த, அவர் சொல்றாரு எனக்கு அண்ணா கற்றுக் கொடுத்த வாக்கு அரசியல் இருக்குன்றாங்க. உங்களுக்கு அண்ணா கற்றுக் கொடுத்த வாக்கு அரசியல் இப்ப எப்படி இருக்கு? 100 ரூபா கொடுத்தா ஓட்டு கிடைக்குன்ற விதத்துல இருக்கு. அதுல ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கணும், எதிர்கட்சிக்காரங்கிட்ட போய் 200 ரூபா கொடுத்து அந்த ஓட்டை வாங்கினா ஒரு அர்த்தம் இருக்கு, சொந்த கட்சியில இருக்கவனே 200 ரூபா கொடுத்தாதான் ஓட்டு போடுவான்ற நிலையில வச்சிருக்கக்கூடிய இந்த வாக்கரசியல், இந்த வாக்கரசியலை பெருமையா நினைக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அடிமையாய் வாழ்வதை விட சுதந்திரமாய் சாவது மேல், அதுவும் அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாவது அதை விட மேல் என்று ஆயுத புரட்சி எடுத்த அந்த வீரமும் அந்த ஆயுத புரட்சியும் உங்களுக்கு கேவலமாக தான் தெரியும். இன்னொரு விதத்துல ஆயுத புரட்சியை பத்தி எப்படி பேசுறாருன்னா, எங்களுக்கு என்ன போராட தெரியாதா, எங்களுக்கு என்ன இந்திய அரசியலை பத்தி போராட தெரியாதா, எங்களுக்கு ஆயுதம் எடுக்க தெரியாதா, எங்களுக்கு இங்க வளமான ஒரு இது இருக்கு, நாங்க ஏன் அந்த வளத்தை இழக்கணும், எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு ஏன் நாங்கள் இழக்கணும், உங்களை மாதிரி ஏன் நாங்க போராடணும் அப்படின்னு சொல்லி ஈழ மக்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈழம் என்பது எங்கோ இருக்க ஒரு நாடு, அங்க இருக்கக்கூடிய யாரோ ஏதோ ஒரு மக்கள் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இருக்கு. ஈழத்தை தன் நாடாகவும் தன் மக்களாகவும் நினைக்கக்கூடிய எண்ணம் வந்து தமிழ் உணர்வாளர்களுக்கு மட்டுமே இருக்கும், திராவிடவாதிகளுக்கு அது இருக்காது என்பதற்கு டான் அசோக் வந்து ஒரு சிறந்த உதாரணம் என்பதை நம்ம இந்த மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அதான் அவர் சொல்ற மாதிரி சொல்றாரு. அவர்கிட்ட நான் சொல்ல வேண்டியது இதுதான், உங்களுக்கு இங்க ஒரு வளமான ஒரு சுதந்திரமான ஒரு கொடுத்துருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சமூகம். தமிழ் சமூகத்துல வந்து நீங்க என்னமா யாருமே எடுத்து பேசலாம், தமிழர்களை முட்டாள் என்று சொல்லலாம், திருக்குளத்தை மலம் என்று சொல்லலாம், யாருமே எப்படி சொல்லலாம், நீங்க வந்து இப்ப சொல்ற மாதிரி அவன் அப்படியா இவன் எப்படியா அப்படின்னு எப்படி வேணுமாலும் சொல்லலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், எல்லா கருத்துக்கும் அவர்கள் எதிர்கருத்து தான் வைப்பார்கள், உங்களுக்கு எந்த உயிருக்கோ உடமைக்கோ எந்த சேதமும் ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா ஈழத்தில் அப்படி இல்லை, அவர்களுக்கு அந்த அரசியல் என்பது அடிப்படை உரிமை கூட அவர்களுக்கு இடையிலே கருத்துரிமை எதுவுமே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு வீடியோ சொல்றேன், 2009 வந்த வீடியோ. அது வந்து ஒரு பெண்ணோட கழுத்து கீழே தான் அந்த கேமரா இருக்கு, அவங்க வந்து கையில ஒரு சைனர் குப்பி வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அதாவது சிங்கள ராணுவத்தினர் மாட்டிக்கொண்டா நான் இந்த சைனரை சாப்பிட்டு செத்து போயிருவேன், அவங்க வந்து என்ன மாணவங்க படுத்துறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத்தகைய நிலையில் இருந்தவங்க போராடினா மட்டுமே உயிரை தக்க வைத்துக் கொள்ள முடியும், மானத்தை காப்பாற்ற முடியும் என்ற நிலையில் இருந்த அந்த மக்கள் வந்து ஆயுத புரட்சி எடுத்ததை வந்து இழிவா பேசுவது வந்து எவ்வளவு கேவலமான பேச்சு என்பதை
தயவு செஞ்சு நீங்க மாத்திக்கணும் டான் அசோக் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதே போல அந்த மக்களுக்கு வந்து அந்த ஆயுதம் வந்து அவங்க விரும்பி எடுக்கலாம், அந்த கைகள் திணிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் ஈழ அரசாங்கம், இன்னொரு காரணம் இந்திய அரசாங்கம், அதுவும் முக்கியமா தமிழக அரசியல்வாதிகள். ஈழ மக்கள் வந்து எங்களுக்காக போராடுங்கன்னு சொல்லி தந்தை பெரியார்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க, பெருமையா அவர் சொல்லுவாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா நேர்மையா பேசிட்டாரு அப்படின்னு. ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும் அப்படின்றது அதே தான் நாங்களும் கேட்கிறோம். இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்வதற்கு போராடி செத்துருக்கலாமே அப்படின்னு தான் நாங்கள் கேட்கிறோம். ஏன்னா நீங்க அடிமையா இருந்து எங்களையும் இப்பொழுது அடிமையாக்கி விட்டீர்கள் அப்படின்றதான். எனவே மக்கள் வந்து அந்த ஈழ மக்கள் வந்து விரும்பி அந்த போராட்டத்தை இருக்கலாம், அவங்க கையில் திருப்பிக்கப்பட்டது. அது காலத்தின் கட்டாயமாக மாறிப்படுது. என்றோ ஒரு நாள் கண்டிப்பா ஈழம் விடுதலையாகும், அதை தொடர்ந்து தமிழ் தேசியம் கட்டமைக்கப்படும் என்பதை இந்த காணொலி மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம எப்போதும் இந்த திராவிடம் பேசக்கூடியவர்கள் வந்து நல்லா நோட் பண்ணி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த காலத்துல வந்து பெரியார் அப்படி சொன்னாரு, அண்ணா அப்படி சொன்னாரு, கலைஞர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அப்படி பண்ணாரு. அதாவது அந்த காலம், அதாவது இன்னும் அவங்கலாம் வந்து கிமுலே இருக்காங்க, நிகழ்கால அரசியலுக்கே அவங்க இன்னும் வரல. நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறத பத்தி பேசுறதே இல்லை. நிகழ்கால அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு, இங்க என்ன எதிரிகள் யாரா இருக்காங்க, என்ன மாதிரியான சூழ்நிலை, பொருளாதாரம் எப்படி இருக்கிறதா பேசலாம். அந்த காலத்துல கலைஞர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு நிகழ்கால அரசியலுக்கு அவங்க இன்னும் வரவே இல்லை. தயவு செஞ்சு டான் அசோக் அந்த கிமு பேச்செல்லாம் விட்டு நிகழ்கால அரசியலை பேசுங்க. நிகழ்கால அரசியல் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தேசியம் பேசுறவங்களை திட்டி பேசுவது மட்டுமே இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை இனிமேலாவது பேசுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பணிவா கேட்டுக்கிறேன். வேற எப்படி உங்கள்கிட்ட நான் பேச முடியும்? திட்டுவது மட்டும் அரசியல் இல்லை, ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பேசுவதையும் கத்துக்கங்க. பழைய பெருமைகளுக்கு பின்னாடி ஒளிந்து கொள்வதை தவிர்த்து விட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய கொள்கைகள் என்ன, நிகழ்காலத்தில் என்ன பண்ண போறீங்கன்ற கொஞ்சம் வெளிப்படையா பேசுங்க. உதாரணத்துக்கு தமிழ் தேசியவாதிகள் மாதிரி அதில் உதாரணமா சொல்லியிருந்தாரு, 1921 வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? முதல்ல பாராளுமன்ற எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துட்டாங்க. வேட்பாளர்கள் 20 ஆண்கள் 20 பெண்கள். பல தேர்தல்களை சந்தித்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திமுக கட்சி இன்றைய வரைக்கும் அப்படி ஒரு இதை நடத்தினது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பு நாங்கள் தான் பண்ணோம், அப்படிதான் பண்ணோம், பெரியார் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றீங்களா? அதே மாதிரி கலைஞர் தான் பண்ணாருன்னு சொல்றீங்களா? அதை அரசியல் ரீதியாக நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? இன்று கூட பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியில் எந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்து தான் நிப்பாட்டுறீங்க. ரிசர்வ் தொகுதியில் மட்டும்தான் தலித் வேட்பாளர்கள் நிப்பாட்டுறீங்க. இதைத்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படியா பண்ணாங்க? அதாவது நான் நாம் தமிழர் என்பது தமிழ் தேசிய கொள்கைகள் அடிப்படையில் நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணாங்க, சைட்டு மணி வேட்பாளருக்கு என்ன தகுதி இருக்கு அவ்வளவுதான். மற்றபடி அவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரு, அந்த தொகுதியில் என்ன கட்சிக்காரங்க, என்ன ஜாதிக்காரங்க, யாரு இருக்கா, எதையும் பார்க்கறது, சகட்டு மணிக்கு போய் நிப்பாட்டுறது. அந்த மாதிரியான ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையோட நீங்க செயல்படுறீங்களா? அந்த அளவுக்கு தைரியமா நீங்க செயல்படுறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு இல்லைன்றதுதான் பதில். ஸோ இதெல்லாம் பாருங்க மிஸ்டர் அசோக், இப்படித்தானே இருக்கு நீங்க பேசக்கூடிய அரசியல். நீங்க பேசக்கூடிய அந்த ஆதிகால அரசியலை கடந்து என்றோ வந்து தமிழ் தேசியம் முன்னோக்கி போயிட்டே இருக்கு. எங்களுக்கும் பழமைகள் இருக்கு, எங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு. திருவள்ளுவர் இருக்காரு, இரட்டைமலை சீனிவாசன் போன்றவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த பழைய பெருமைகளை பேசிக்கொண்டு இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா அதை பற்றி பேச நம்மளுக்கு வயிறு நிறையாது. இன்னைக்கு இன்று நாம் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எதிர்கால திட்டங்களையும் வகுக்க வேண்டிய நிலையில இருக்கும். எனவே வந்து எங்களை பின்னோக்கி இழுக்காதீங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு முன்னோக்கி சொல்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ நீங்க ஆக்கப்பூர்வமா பேசுவீங்கன்னா விவாதத்துக்கு வாங்க. இந்த பழைய பெருமையை பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னா தயவு செய்து சொல்றது ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு வேணுமாலும் ஏற்புடையதாக இருக்கும், தமிழ் தேசியத்துக்கு அது ஒருபோதும் ஏற்புடையது இல்லை. எங்களுடைய நோக்கம் முன்னோக்கியதாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க அடுத்து தொடர்ந்து இதே மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கண்டனங்கள் வரும். நான் வீடியோ பண்றோம் இல்லையா, கண்டிப்பா தமிழ் தேசியவாதிகளும் உண்மையான நடுநிலைவாதிகளும் உங்களுக்கு எதிராக வந்து வீடியோக்கள் பண்ணுவாங்கன்றது நான் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன்.